28ஆம் தேதி தமிழகத்தையே உலுக்கிய அஜித்குமார் காவல் மரண வழக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்று மீண்டும் முதல் அமர்வில் பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஒரு பதில் மனுவும் ஏற்கனவே இந்த நீதிமன்றம் நியமனம் செய்த அடிஷனல் ஜட்ஜ் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட அவருடைய ஆவணங்களையும் நீதிபதிகள் படித்து பரிசீலனை பண்ணாங்க. இந்த பரிசீலனை பண்ணதில் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அவர்கள் அந்த இறந்த குடும்பத்திற்கு அந்த பையனுக்கு ஆவினில் அந்த பையனோட தம்பிக்கு அரசு வேலை வாய்ப்பும் ஃப்ரீ ஹவுஸ் சைட்டு பட்டாவும் கொடுத்துட்டதா மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதை இந்த வழக்கில் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தாக்கல் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கம் அடங்கிய அவருடைய அறிக்கையும் வழக்கில் ஆவணமாக எடுத்துக்கிட்டாங்க. இதில் அரசு தரப்பில் இன்னைக்கு சொன்ன முக்கியமான கருத்து என்னன்னா, நாங்கள் இவங்களுக்கு காம்பன்சேஷனாக தான் இந்த வேலை வாய்ப்பும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டாவும் கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் பணம் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறத தமிழக அரசு ஓப்பன் கோர்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் அத்தனை லட்சம் கொடுக்கப்பட்டது, இத்தனை லட்சம் கொடுக்க போகிறோன்னு சொல்லி பரவிக்கிட்டு இருந்தது எல்லாமே பொய் அப்படிங்கிறது இன்று அரசு தரப்பில் சப்மிட் பண்ண சப்மிஷனில் தெரிய வந்துருச்சு. அதனால் வழக்கு இப்போ மதியானம் 2 ஆளுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது எதற்காகனா, எவ்வளோ காம்பன்சேஷன் உங்கள் தமிழக அரசு இந்த இழந்த குடும்பத்துக்கு கொடுக்க பணமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத கேட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 வாரம் ஒத்தி வச்சாங்க. ஆனால் தமிழக அரசோட கூடுதல் வழக்கறிஞர் நான் மதியானமே கேட்டு சொல்கிறேன் எவ்வளோ பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சுருக்காங்க. இதே தமிழக அரசு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு 10 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க. இன்று இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டாவும் இந்த அரசு வேலை வாய்ப்பும் தான் இவங்களுக்கு காம்பன்சேஷன் சொல்லி சொல்கிறாங்க. இது தமிழக அரசோட முழு ஃபெயிலியர். இதை ஆனால் நீதிமன்றம் அப்படியே விட்டுறல. பணம் ஏதாவது கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த உயிரோட மதிப்பை எதனாலையும் மதிப்பிட முடியாதுங்கிறத உறுதி செஞ்சு மதியானத்துக்குள்ளே கேட்டு, அந்த இறந்த நபருக்கு மட்டும் கிடையாது, இறந்த நபர் கூட ஏகப்பட்ட பேர் 3-4 நபர்கள் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் சேர்த்து என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியுங்கிறத தமிழக அரசை கேட்டு மதியானம் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அது போக மெயின் ஆர்டர் ஆல்ரெடி டிக்டேட் பண்ணிட்டாங்க. தமிழக அரசு கிரைம் நம்பர் 303 டிரான்ஸ்ஃபர் பண்ணி உத்தரவு போட்டு ஜிஓ ஓப்பன் கோர்ட்டில் கொடுத்தாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், 303 மட்டும் நீங்கள் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அது முறையாக இருக்காது. ஏன்னா இதோட மூல காரணம் 302 டாக்டர் நிவேதா அவர்கள் கொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த இறந்த பையன் மேலே எஃப்ஐஆரே போடாமல் அடித்து துன்புறுத்தப்பட்டதான் முதல் வழக்கு. அதனால் அந்த வழக்கையும் சேர்த்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறத முறையிட்டோம். அதை நீதிபதிகள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசும் அந்த வழக்கையும் நாங்கள் சிபிஐக்கு மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்டில் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவு போன்ற உத்தரவுகளை ரெக்கார்ட் பண்ணி இப்போ சிபிஐக்கு மாற்றினதை உயர்நீதிமன்றமும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 20/8/2025 தேதிக்குள்ள சிபிஐ இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு சார்ஜ் ஷீட்டை கன்சர்ன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ரிஜிஸ்டர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபைல்ஸு, அது போக சுந்தர் ஜலால் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர்களிடம் இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் சிபிஐ உடனடியாக பெற்றுக்கிட்டு விசாரணையை துரிதப்படுத்தி இந்த விசாரணையை விரைவில் முடிக்கணும்னு இருக்காங்க. வழக்கை முடிச்சு வைக்கல. இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் கண்டினியூவா மானிட்டர் பண்ண போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால 20/8/2026 அவங்க இந்த விசாரணையை முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல்ட் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமா நீதிமன்றத்தின் மூலம் குற்றவாளிகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுங்கிறது இன்றைய உத்தரவு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணம் நாங்கள் கொடுக்கப்படலை. 5 லட்ச ரூபா திமுக கட்சியில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அரசு தரப்புல இருந்து இதுவரைக்கும் ரூபா கொடுக்கப்படலை. அது சம்பந்தமா நாங்கள் கேட்டதுக்கு அவங்களோட பதில் என்ன தெரியுமா, இந்த நாங்கள் கொடுத்த ஹவுஸ் சைட் பட்டாவும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற காம்பன்சேஷன் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லியிருக்கு. இதுக்கு அரசோட பதில் திருப்திகரமாக நீதிமன்றம் ஏற்றுக்கல. அவங்க எவ்வளோ பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டு இன்னைக்கு 2 ஆளுக்கு சொல்லியிருக்காங்க. வழக்கு மீண்டும் 2 ஆளுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, தேங்க்யூ. நீண்ட விசாரணை இன்று ஏற்பட்டது. மாண்புமிகு நீதிமன்றம் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை உயர்நீதிமன்றம் நியமனம் செய்த மாவட்ட நீதிபதி அளித்த அறிக்கையை பல நிமிடங்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் மறந்துவிட வேண்டாம், சாட்சி அளித்தவர்கள் எல்லாம்
19, 20, 25 பக்கம் சாட்சி அளித்தார்கள் என்று மறந்துவிட வேண்டாம். இதான் நடந்தது. அதை படித்தவுடன் அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஏஐஜி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அஜ்மல்கான் அவர்கள், அரசு ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டது, அதற்கான ஆணை கசட்டில் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டு அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுத்தார்கள். அவர்கள் சில தஸ்தாவேஜுகள் கொடுத்தார்கள். ஆனால் எப்பொழுதும் அரசு நடக்கக்கூடிய அதே வழிமுறையை பயன்படுத்தி மனுதாருக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் எங்களுக்கு நகலே கொடுக்கவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். அஜ்மல்கான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு வழக்கறிஞரிடம் கேட்டார்கள் கொடுக்கவில்லையா என்று. ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் இதுவரை என்னிடம் கொடுக்கவே இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுதான் வெளிப்படைத்தன்மையான இருக்கக்கூடிய அரசினுடைய போக்கு என்பதை கூற விரும்புகிறேன். சிபிஐயிடம் ஒப்படைக்க முடிவு செய்யக்கூடிய தருணத்தில் தலையீடு செய்து தமிழகத்தில் ஏற்கனவே இதே நீதிமன்றம் பல வழக்குகள் சிபிஐயிடம் ஒப்படைத்து இன்று ஸ்டெர்லைட் வழக்கு 7வது ஆண்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. யார் விசாரணை அதிகாரி என்றால் ஒரு டிஎஸ்பி. 7வது ஆண்டு. பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் இன்னும் 7 ஆண்டுகள் காத்திருக்கணுமா? சாத்தான்குளத்தில் அவர்கள் 75% விசாரணை சிபிசிஐடி செய்த பிறகு அதை எடுத்து 88வது நாள் தான் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணாங்க. இன்னும் ஒரு டெசிக்னேட்டட் கோர்ட் வாங்க முடியல அவங்களால. வெறும் 252 நாட்கள் மட்டும்தான் விசாரணை சாத்தான்குளம் வழக்கு நடந்திருக்கு. 3 நீதிபதிகள் மாறி இருக்கிறார்கள். சாட்சியங்களுடைய நிலைமையை பாருங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமையை பாருங்கள். ஆனால் நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சிபிஐ, ஆனால் 30 நாட்களில், அதாவது 20/8/25க்குள் நீங்கள் உங்களுடைய இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளையிட்டிருக்கு இந்த நீதிமன்றம். நாம் அதை வலியுறுத்தியதன் காரணமாக இந்த கட்டளை வந்திருக்கு. ரெஜிஸ்ட்ரார் ஜுடிஷியலிடம் அவர்கள் அனைத்து வாக்குமூலங்களையும் பெற்று, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜியுடைய முழுமையான அறிக்கையும் பெற்று, வாக்குமூலங்களையும் பெற்று, அவர் சேகரித்த எல்லா சாட்சியங்களையும் சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். எங்கள் சைடில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக அனைத்து சாட்சிகளுக்கும் சாட்சிகள் புரொடெக்ஷன் ஸ்கீம் 218 கீழ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். இப்பவும் கூறுகிறோம், திருப்புவனம் காவல் நிலையத்தில் சாட்சிகளை அழைக்கிறார்கள், அவர்களுக்கு திருப்புவனம் காவல் நிலையத்தில் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் சாட்சிகள் எங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி நாங்கள் வலியுறுத்தி கேட்டது, பாதிக்கப்பட்டவர், கொலை செய்யப்பட்டவர் அஜித்குமார், அந்த குடும்பத்திற்கு எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அதே அளவு, அதே நேரம் சித்திரவதையால், கொடூர சித்திரவதையால் அந்த வாகனத்தில், ஸ்பெஷல் டீம் வாகனத்தில் இருந்து முழு இரவு வாகனத்திலே இருந்தவர், முழு நாடும் இருந்தவர் அருண் என்று மறந்து விடாதீர்கள். இப்பொழுது அரசு மருத்துவமனையில் இருக்கிறார். நேற்று என் முன் வந்து மாலை ஒரு 7 மணிக்கு வழக்கறிஞருடன் வந்தார். எனக்கு அவர் குரல் கேட்பதற்கே எனக்கு கண்ணீர் சிந்தியது. ஆகவே அருண், பிரவீன், நவீன், இன்னும் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் இருக்காரு, அவருக்கு சாட்சி சொல்ல கூட தைரியம் இல்லை. இவர்களுக்கும் அந்த வழக்கை கீழ்மட்டத்தில் இதுவரை முன்னின்று ஒரு மாவட்ட நீதிபதி, இங்க இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும், மாவட்ட நீதிபதி விசாரணை செய்தார் என்றால், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை செய்தார் என்றால், இந்த இரு வழக்கறிஞர் கணேஷ்குமாரும் கார்த்திக் ராஜாவும் தான் காரணம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இவர்கள்தான் ஒரு வாரம் முழுவதாக சாட்சிகளை முன்னின்று கொண்டு சென்றார்கள். இவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிறையில் இருக்கக்கூடியவர்கள் கான்ஸ்டபிளுக்கு மேற்பட்டவர்கள் இதில் தலையீடு செய்யாமல் எதுவும் நடந்திருக்காது. இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கஸ்டடி கொடுத்ததே இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார். இது யாரும் மறைக்க முடியாது. தமிழக அரசு வெற்றிகரமாக அதை மறைத்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். இந்த ஸ்பெஷல் டீம் சண்முக சுந்தரன் டிஎஸ்பி மானாமதுரையுடைய ஸ்பெஷல் டீம், இதெல்லாம் மறைக்க முடியுமா? ஆகவேதான் நாங்கள் சொல்றோம், யார் கட்டளையிட்டார்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும்
என்பதற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் கொடுத்திருக்கிறோம். மிக சிறப்பான தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். காம்பன்சேஷன் பொறுத்தவரை கண்டிப்பாக காம்பன்சேஷன் இதில் கொடுக்கணும்ன்ற மாற்று கருத்து நீதிபதிகளுக்கு கிடையாது. அரசே முன் வந்து இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் ஏஐஜி என்ற முறையில் மத்தியானம் 2:15 நான் கூறுகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே காம்பன்சேஷன் பொறுத்தவரை இது 2:15 எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வழக்கு என்று கூற விரும்புகிறேன். சிபிசிஐடி இதில் வந்து முறையா நடக்குமா நடக்காதா என்பதை தொடர்ந்து நீங்கள் கண்காணிக்க வேண்டிய பங்கு இருக்கு. இது வழக்கறிஞருடைய பங்கு மட்டும் கிடையாது, நீங்கள் கண்காணிக்க வேண்டிய பங்கு இருக்கு. நீங்களும் பத்திரிகையாளரும் நாங்களும் இணைந்து கண்காணித்தால்தான் இது எத்தனை நாட்கள் ஆகும் என்பதை நாம் பார்த்து அடுத்த அமர்வுக்கு 2:15 நாம் சந்தித்து காம்பன்சேஷன் சார்ந்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். அது நீதிமன்றம் கண்டிப்பா கண்காணிக்கும் சொல்ல 30 நாள் அந்த கண்காணிக்கும் சொல்ல 30 நாட்கள்ல நீங்க ஃபைனல் ரிப்போர்ட் போடணும்னு சொன்னாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தான் அர்த்தம். இல்லைன்னா அதுக்கப்புறம் நாங்க உள்ளார வர வேண்டியது. ஏங்க இதுல எல்லா விசாரணையும் ஒரே வாரத்தில் முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த திருப்பவனம் போலீஸ் ஸ்டேஷன் செவுத்துலயே நீங்க அப்படியே அட்டை போட்ட மாதிரி உட்காந்துருந்தீங்க எல்லாரும். நீங்க பாக்குறத விட நான் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா சாட்சியும் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள்னு. அதனால சாட்சி விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபரென்சிக் டிபார்ட்மெண்ட் இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும். அதுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது. நிக்கிதாக்கு கும்பிடுறேங்க. நிக்கிதா வந்து இனிமே நீங்க யாரும் என்ன வந்து நிக்கிதான்னு துயரம் பண்ணாதீங்க. சிபிஐ போய் நிக்கிதா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுங்க. அந்த வழக்கு 302 நிக்கிதா வழக்கு சிபிஐக்கு போனது. எனக்கு இந்த வழக்கு போனது கூட பிரச்சனை இல்லை. நிக்கிதா வழக்கு அங்க போனதான் எனக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா நமக்கெல்லாம் தொந்தரவு வராது நிக்கிதா மூலமாக. நான் சிபிசிஐடி கூட மட்டும் கூட கேட்கல. நான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். பல நேர்மையான உயர்மட்ட அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகள் இருக்காங்க. அவர்களை ஏன் தமிழக அரசு நம்ப தயார் இல்லை என்றுதான் நான் எடுத்து கூறினேன். வேற யாரும் கூறல, நாங்கள் தான் கூறினோம். நீதிமன்றம் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு. ஏன்னா ஆணை போட்டு விட்டார்கள். நடக்கட்டும், நடக்கிறது நடக்கும். கேட்டோம் அவங்க வந்து அதை சிபிஐக்கு விட்டுருவோம். நாங்க சிபிஐயோட லட்சணத்தை பாருங்க. 1ஆம் தேதி ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி 8. இது வரைக்கும் இன்னும் யாரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்னு கூட அவங்க போடல. இதுதான் அவங்களுடைய ஸ்பீடு. அவங்க ரொம்ப திறமையான துறைன்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த வழக்குக்கு ஓவர் திறமை, இதுதான் சொல்றேன் நான். இந்த வழக்குக்கு ஓவர் திறமை. இந்த வழக்குக்கு ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர், ஒரு நல்ல டிஎஸ்பி குடிச்சீங்கன்னா மிக சிறப்பாக 20 நாள்ல தூக்கி போட்டுருவாரு. எல்லா சாட்சியும் விசாரிக்கப்பட்டு 161 ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துட்டாங்க. நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஆணையை கடைபிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை கடைபிடிப்போம், கண்காணிப்போம். வெற்றிகரமாக இது முடிக்கக்கூடிய அழுத்தம் நாம் கொடுப்போம். நன்றி. இதெல்லாம் சிபிஐ விசாரிக்கும் சார். இதுக்கு மேல பேசுறதுன்னா நீதிமன்றத்தை தாண்டி பேசுற மாதிரி போயிடும். இது வரைக்கும் நீதிமன்றம் சொன்னதை மட்டும் தான் நான் சொன்னேன். அதை தாண்டி இந்த அரங்கத்தில் பேசுறது சரியா இருக்காது. திருப்போணம் ஸ்டேஷன்ல அங்க போய் பாருங்க சாட்சிகளுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. தனியா கேளுங்க சாட்சிக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிடுவாங்க.